மனசெல்லாம் சேர்ந்திருக்கு, கை சேர்ந்த அவசியம் கிடையாது. மனசே இதயங்களே சேர்ந்திருக்கும் போது கை சோக்கணும் அவசியமே கிடையாது. எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ. தலைமை அலுவலகத்துல இணைப்பு சேர்த்து வைக்கும் போது கூட இதயங்கள் இணைந்துச்சு, கைகள் இணைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு துறை வைகோ. இன்னுமே ஏன் அந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை? இதயமும் இணையவில்லை, கையும் இணையவில்லை. அவர் கை கொடுத்ததே ஒரு அநாகரிகமாக தான் கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு. ஊடகத்தின் முன்பாக கொடுக்கின்ற போது கையில் இப்படி செல்ஃபோன் கொடுத்துட்டு இந்த புறங்கை தான் எனக்கு கொடுத்தார். இந்த கை இப்படி கொடுக்குற புறங்கை தான் கொடுத்தார். ஆக ஒரு நாகரிகமற்ற, ஒரு பண்பாடு இல்லாத ஒருவருடன் இணைந்து பணியாற்ற முடியவில்லை. எனவே தான் அவர் வந்தவுடனேயே எல்லோரும் விலகி சென்றார்கள். இருந்தாலும் தலைவர் வைகோ அவருக்கு நான் கடமைப்பட்டிருந்த காரணத்தினால் அவருடன் பயணிக்க வேண்டும், அவர் மனம் கலங்கக்கூடாது என்ற அந்த புரிந்துணர்வோடு தான் நான் இருந்தேன். ஆனால் தொடர்ந்து என்னை வெளியேற்றுவதிலேயே துரை குறியாக இருந்தார். 4 ஆண்டுகள் எனக்கு எதிராக அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தோல்வியை தழுவினார். இறுதியாக என் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக என்னால் அதற்கு மேல் அவரிடம் எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாமல் நான் வெளியே வீசப்பட்டிருக்கின்றேன். ஒரு தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தமிழ் கூறும் நல்லவர்களின் ஒரு அரசியல் தலைவராக தலைவர் வைகோ மறுமலர்ச்சி திமுகவில் தோற்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, அந்த காலத்தில் கூட நான் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக நான் மன்னிப்பு கேட்டதாகவும் வருத்தம் தெரிவித்ததாகவும் என் பேரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இது என்னை மேலும் காயப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. அதற்கு பின்பாக அவருடைய ஆதரவாளர்கள் பேசுகிறார்கள், மறுமலர்ச்சி திமுகவின் உள்கட்சி ஜனநாயகத்தில் தலைவர் வைகோ பேசிய பின்னால் நான் ஒவ்வொருடைய காலிலும் விழுந்தேன் என்று அந்த கட்சியின் சார்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கு மிகுந்த காயமாக இருக்குது. ஒரு சுயமரியாதை இயக்கம், தலைவர் வைகோ இயக்கம் கட்டமைக்கின்ற போது காலில் விழுகின்ற கலாச்சாரம், கட் அவுட் கலாச்சாரம் கூடாது என்று தான் துவக்கப்பட்டது. ஆனால் நான் காலில் விழுந்தேன் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு அந்த கட்சி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொய்யை மறைப்பதற்கு 100 பொய்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். எனவே தான் இந்த நிலைமை. இதற்கு நான் காரணம் அல்ல, தலைவர் வைகோ அவரும் அவருடைய மகன் துரையும் தான் இதற்கு காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.